சொல்லுங்க தாத்தா. திரு, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஜெனரல் செக்கப்புக்காக வந்தேன். இங்க உன் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. அத பார்த்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு தான்ப்பா ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸ் தாத்தா. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்? எப்பவும் ரெகுலரா வர ஹாஸ்பிட்டல் தான்ப்பா. கூட யார் வந்திருக்கா? மயில் வெளியே போயிருந்தான். ஜெனரல் செக்கப் தானேன்னு நான் தனியா வந்துட்டேன். என்ன தாத்தா நீங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க தனியா வரலாமா? அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நோ தாத்தா, நானும் மகாவும் ஆஃபீஸ் வேலையே வந்தோம். இப்போ நாங்க ஆஃபீஸ்ல இருந்து வர வழியில ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கோம். ஓ, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். உனக்கு எதுக்குப்பா இந்த சிரமம்? நீ உன் வேலைய பாரு, நான் போய்க்கிறேன். இல்ல தாத்தா, நான் வரேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சரி, இந்த மருந்துல எதை கண்டினியூ பண்ணணும்? பாரு, இன்னொரு தடவை சிக்காமலே போயிருவேன். அப்ப வச்சுக்கிறேன். எங்கடி பயந்துட்டு ஓடுறா? ஏய், நல்ல சீக்கு வந்த கோழி மாதிரி இருந்துகிட்டு வாய பாரு வாய. யாருக்கிட்ட? இந்த மோகனவல்லி கிட்டே வா. வந்துட்டா. ஏய், உன்னை விட மாட்டேன்டி. எங்க போனாலும் என்கிட்டே வா. இந்த கிராமத்துக்காரி பண்ண பிரச்சனையில இவங்க 2 பேரும் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னத்த, நீங்க எப்படிங்க வந்தீங்க? அது தற்செயலா இந்த பக்கம் வந்தேன். வெளியில உன் காரை பார்த்தனா, நீ எதுக்கோ ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு பார்க்க வந்தேன். ஆமா, இங்க என்ன திரு? தாத்தா ஃபோன் பண்ணாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தனியா வந்திருக்கிறதா சொன்னாரு. அதான் பிக்கப் பண்ணலான்னு வந்தேன். ஓ, அப்போ ஒரு பக்கம் கவிதாத்த, இன்னொரு பக்கம் தாத்தா, இன்னொரு பக்கம் பெரியம்மா. இன்னைக்கு எப்படியோ மாட்ட போறோம்னு நினைச்சோம். நல்ல வேளை தப்பிச்சோம். ஆமாங்க, நானும் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல யார் கண்ணிலையும் படல. சரி வா, கிளம்பலாம். என் கிழவி, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத. இப்பதான் ஒருத்திக்கு நல்லா கொடுத்து விட்டேன். இப்ப மறுபடியும் நீ வந்து கடுப்ப கலப்பாத, புரியுதா? ஏ கஜேந்திரா, கஜேந்திராவா? ஏய், இவன் எதுக்கு இங்க வந்தான்? வேண்டாம். எதுக்கு வந்தான் சொல்லு. ஐயோ, கோபப்படாதீங்க மாமா.
குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க தான் வந்தோம். நாங்க உடனே போயிடுவோம் மாமா. ஏய் குட்டிய பார்க்க இவன் எதுக்கு நீங்க வரணும்? கேளுங்க கொஞ்சம் ஆ? அமைதியா இருங்க. என்ன குட்டி எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியாதோ? ஏய் என்ன திமிரு இருந்தா நீங்க வருவடா? கேளுங்கண்ணே. சொல்றா. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், ஏய் அமைதியா இருங்கண்ணே. ஏய் அண்ணே, விடுடா அண்ணே. விடு. மாமா மாமா ஏய், மாமா வேணாம் அவனை மாமா நான் சொல்லுடா. ஏய் சொல்றேன் கேளு மாமா வேணாம் மாமா அண்ணே, அமைதியா இருங்கண்ணே. அண்ணே, மாமா வேண்டாண்ணே. மாமா சொல்றத கேளு மாமா மாமா சொல்றத கேளு மாமா இப்ப எதுவும் வேணாம் மாமா மாமா சொன்னா கேளு மாமா வேணாம் மாமா டேய் இன்னைக்கு நான் இவனை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், வைடா வைடா. மாமா சொன்னா கேளு மாமா என்ன வாங்கினதெல்லாம் மறந்துடுச்சா? ஆ? விடு என்ன. இன்னைக்கு இவனை நான் கொல்லன்னு வையேன் என்னோட வெறிய அடங்காதடா. விடுடா. மாமா ஐயோ விடு என்ன. அண்ணே, ஏய் வேண்டாண்ணே. விடுடா. கேளுங்க. ஏய் விடுடா. பாக்க பாக்க அவனை கொல்லன்னு தோணுது. சொல்றத கேளுங்க. ஏய் ஐயோ அண்ணே, நான் சொல்றது முதல்ல கேளுங்கண்ணே. ஏனே இப்படி தேவையில்லாம சண்டை போடுறீங்க? இப்ப எதுக்கு நீங்க இவரை வெட்ட போறீங்க? இவர் மட்டும் பணம் கட்டலனா இப்ப என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா? என் பையன் குட்டி நம்ம எல்லாரையும் விட்டு போயிருப்பானு. ப்பு, பணம் என்ன பெரிய பணம்? ஏன் உன் புள்ள குட்டிக்கு நான் பணம் கட்ட மாட்டானா? அதுக்கு முன்னாடி உன் பணம் கட்டிட்டானா இவன் என்ன பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? ரொம்ப ஈஸியா இப்ப நீங்க சொல்றீங்கண்ணே. பணம் கட்டுறதுக்காக நாங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணோம்? ஒரு தடவையாவது நீங்க ஃபோன் எடுத்து பேசுனீங்களா? ஏய் சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. பணத்தை புரட்ட முடியல அதனால தான் போன் எடுக்கல. ஏன் பணம் இல்லனா இவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூட்டி போய் காமிக்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள உன்னை யாரடி இவளுக்கு போன் பண்ண சொன்னது? போதும்ண்ணே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சரியான நேரத்துல பணத்தை கட்டி என் புள்ளைய காப்பாத்துனது இவர்தான். தயவு செஞ்சு இவரை எதுவும் சொல்லாதீங்கன்னு. ஏய் நீ பேச பேச எனக்கு கேக்குறதுக்கு எப்படிமா இருக்கு? அப்படியே வெறி ஆகுது. வெறி பணம் கொடுத்துட்டான். லட்சுமிக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்க. ஆனா குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே என் மேல இருந்த எல்லா கோவத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்தானே.